வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நீங்கள் சென்னையில் இன்டர்ன்ஷிப் வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. காஷு இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ராக்டிக்கலாக வந்து இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனாக. ஸோ இவங்களோட யூஆர்எல்ல போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க சைட்டில் இவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்க என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே வந்து நான் .NET அப்படின்ற டொமைனில் வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இதை பற்றி அதிகமாக டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா கூட அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் C# வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கம்பைலரில் வந்து டேட்டா டைப்ஸை பற்றி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் C# கோட். சரி, ஓகே. இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், அது என்ன மாதிரி டேட்டா அப்படின்றத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஒரு வெல்கம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறோன்னா இங்கே கொடுத்துக்கலாம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கன்சோலர் ரைட்னில் நம்ம வெல்கம் அப்படின்றத கொடுத்தோம்னா நமக்கு இங்கே அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்றதே நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு வேல்யூவை நான் ஒவ்வொரு டைமும் நான் என்னால் பிரிண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ நமக்கு சிங்கிள் வேர்டாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிருக்கு, இல்லை குரூப் ஆஃப் வேல்யூஸ் நம்பர்ஸ் பேஸ்டாக இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி இடங்கள்ல என்னால் அந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் அப்படின்ற ஒரு இடத்துல நான் போட்டு வச்சுக்கிறேன். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இது இப்போ நான் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா, அதாவது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்குன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் நம்ம என்ன நேம்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஏன்றதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு இப்போ நான் வெல்கம் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செமிகோலன் தான். இந்த ஒரு வேல்யூவை நான் ஒரு நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும்னா இதை ஒவ்வொரு டைம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் ஏன்ற ஒரு வேரியபிளை போட்டு வச்சுக்கிறேன். போட்டு வச்சுட்டு அந்த ஏவனை மட்டும் நான் கால் பண்ணால் போதும், இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து. ஸோ இப்போ வந்து எரர் வருது. ஸோ எதனால அப்படின்னா இங்கே வந்து நான் செமிகோலன் கொடுக்கல இல்லை. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்றது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டேட்டாஸ்க்கும் எத்தாப்பில் டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணோம். இப்போ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறப்போ கேரக்டர்ஸாக இருக்கிறப்போ ஸ்ட்ரிங் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டோம். இதே நம்பர்ஸ் பேஸ்டாக இருக்குன்னா இன்டீஜர் அப்படின்ற இந்த டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்டீஜர் யூஸ் பண்ணோம்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் என்னமோ அதை கொடுத்தோம்னா போதும். இப்போ ஏன்றதை நான் கால் பண்ணுறப்ப எனக்கு 12 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இன்டீஜர்ன்ற டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டோர் ஹோல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே ஃப்ராக்ஷனல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் யூஸ் பண்ணோம்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். 1.2 லாஸ்ட் வந்து எஃப் அப்படின்ற இந்த சைனோட டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப ஏன்றதை கால் பண்ணோம்னா 1.2 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஃப்ளோட்ன்ற இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் ஆஃப் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பூலியன் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ பூலியன் இருந்தால் பூல் அப்படின்னு கொடுத்துட்டு பூலியன் நாட் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம ட்ரூன்றதை கொடுத்துக்கணும். இங்கே ஏல வந்து நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு ஷோ ஆகும் ட்ரூ அப்படின்றது. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இது மாதிரி நமக்கு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. டபுள் டெசிமல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ டேட்டா டைப்ன்றது என்றைக்குமே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே C# டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃப்ளோட்ன்றத டேட்டா டைப் வேல்யூஸை நான் இன்டீஜரில் கொடுத்தேன்னா நமக்கு எரர் ஷோ பண்ணும். இப்போ இன்டீஜர் நான் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனல் வேல்யூஸை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2.5 எஃப் அப்படின்றத நம்ம ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துட்டாவும் ஸோ நமக்கு சின்டெக்ஸ் எரர் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணும். ஸோ அப்போ அந்தந்த டேட்டா டைப் கேட்டாப்பில் அந்தந்த வேல்யூஸ் கொடுத்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து .NET பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.